வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரெட்டவால் ரெங்குடோஸ். நம்ம இப்போ வணங்கான் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா அதே கெட்டப்பில் வந்து இன்னொரு படத்துக்கு ரிவ்யூ சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். கண்ணாடி போட்டிருக்கேன், மாறு வேஷம், வேண்டாம்னா விட்டுருங்க. ஸோ இது என்ன வணங்கான் அப்படின்னா, பாலா நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு படம் வருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அவர் பண்ண எல்லா படங்கள்லையுமே இது வந்து வேறு லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வேண்டுகோளும் எல்லாரோட ஆசையும். கிட்டத்தட்ட வந்து 25வது வருஷத்துக்கு கொண்டாடினாங்க. அதில் வந்து மிஸ்கின், ராம் ஆரம்பித்து மாரி செல்வராஜ்லேருந்து மணிரத்னம் வரைக்கும் எல்லோரும் புகழ்ந்து தள்ளிட்டாங்க, பேசிட்டாங்க. பார்த்தா எண்ட் ஆஃப் அன் எரா மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பேசினாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும், அது லெஜெண்ட் ஆக்கிட்டாலே அது ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம ஊரில் அப்படியே க்ரோத் இருக்கும். லெஜெண்ட் அப்படின்ட்டானா அவன் அன்னையோட படம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த வணங்கான் அப்படின்ற படம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோவாக அருண் விஜய் வந்திருக்காரு. புது பரிமாணம்னு சொல்லலாம், புதுசாக பிறந்திருக்காரு அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. டைலாகே கிடையாது படம் பூரா. கிட்டத்தட்ட ஒரு வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத ஒரு ஆளுங்கிறது ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு தான் சொல்ல வராங்க. ஸோ டெஃபன் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வாலியில் நம்ம தலை பண்ணி பார்த்துருப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நடுவில் நம்ம தலையும் கோர்த்து விட்டுருது. ஸோ அருண் விஜய் வந்து விக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் திருப்பு முனை அமைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குற்றம் 23 ஆகட்டும், நம்ம வெப்சீரிஸ் இதாகட்டும், தமிழ் ராக்கர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தடம் தடையிறதாக்குன்னு ஹிட்டு கொடுத்துட்டே வராரு. ரொம்ப சூஸியாக இருக்கிறாரு, பயந்து செலக்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது வணங்கான் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்குன்னே சொல்லலாம் அவரோட ஒரு இதில். ஏன்னா அதில் வந்து பாலா போடும்போது எப்படி வேணால் போக வாய்ப்பு இருக்குது. அவருக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஹீரோக்கு கிடைக்குமா, ப்ரொடியூசருக்கு பணம் கிடைக்குமா அப்படிலாம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த வரிசையில் வந்து அருண் விஜய் அவரோட வேலையை கச்சிதமாக பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். அருண் விஜய் ஃபென்டாஸ்டிக்காக நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு அச்சீவும் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து அவர் வந்து பேசாமலே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணோம். ஏன்னா படம் பூரா ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவங்க தங்கச்சியோ யாரோ ஒருத்தர் கோர்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்காங்க. கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. நம்ம ஆடியன்ஸே புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ல வருதுங்கும் போது அது புரியல அப்படிங்கிறதுப்போ அவரோட ஆக்டிங் ஸ்கில் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்டு ஓவராலாக வந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே அவர் வந்து இந்த கோவப்படுற சீனு, கோவம் வரதாகட்டும், இதெல்லாம் பாலா வாங்கிக்கிற நடிப்பு தான். அதனால் அவருடைய இன்புட்டு, அவர் போட்ட எஃபர்ட்டு நல்லா தெரியுது, பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது அனதர் ஹீரோயின் மெட்டீரியல் கிரிஞ்சு இரிட்டேட்டிங்னு எப்படி சொன்னேன்னா வச்சுக்கலாம். ஸோ பித்தாமகன் பார்க்கும்போது யாருக்கும் லைலாவோட ஆக்டிங்க்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இல்லை, ஒரு காமெடியாக ஃபன்னியாக இருந்தது. ஃபேஸே அந்த மாதிரி அதெல்லாம் தாண்டி அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ நந்தா படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில படங்களில் ஒரு சில கேரக்டர் அப்படியே ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இவனில் ஜனனி கேரக்டர் வரும், பூஜா கேரக்டர் வரும், அதுவும் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஒன்றும் பெரிய இரிட்டேஷன் அதெல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படி. இந்த படத்தில் இந்த பொண்ணு நல்லா பண்ணலன்னு கேட்டால் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கச்சிதமாக பண்ணியிருக்கு பாவம். பட் ஸ்டில் வந்து அவங்க போர்ஷனை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் தங்கச்சி போர்ஷனை வந்து அதிகப்படுத்திக்கலாம் தோணுச்சு. ஸோ அவங்க ஒரு பெரிய இம்பேக்ட் எனக்கு க்ரியேட் பண்ணல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து நம்ம அருமையான ஜிவி பிரகாஷ் பண்ணியிருக்கிறாரு. 1-2 பாட்டு அப்படியே அந்த ஸ்பாட்டில். இதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டு கேட்கல, இதுக்கப்புறமும் கேட்பேனான்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துல கேட்குறதுக்கு ஓகேவாக இருந்தது, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கு வெறித்தனமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். சூப்பராக போட்டிருக்காங்க பேக்ரவுண்ட் மியூசிக். ஐ திங்க் சாம் சிஎஸ் தான் பிஜிஎம்லாம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப இதாக இருந்தது. நான் கடவுளில் பார்த்த நிறையா பிஜிஎம், பித்தாமகனில் வர பிஜிஎம்லாம் நிறையா இருந்தது. படமே சில சீன்லாம் பித்தாமகனோட ஃபைட்லாம் அப்படியே ரெப்ளிக்காவாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதர் தேன் தட் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா அருண் விஜய் ஒரு கேரக்டர் இருக்கான் வணங்கான். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு தங்கச்சியோட ஒரு சுனாமியில் அவர் தங்கச்சி வந்து இதாகிடுறாங்க. தங்கச்சியை ஒருத்தர் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அடாப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து வளர்க்குறாரு. ஒரு சமயத்துக்கு மேலே அவருக்கு வந்து ஏதோ ஒரு விஷுவலி இம்பேர்டு இல்லை மாற்றுத்திறனாளிகள் சொல்லப்படுற யாருக்காவது ஏதாச்சும் ஆச்சுன்னா பொங்கி எழுந்து கோவப்படுற மாதிரியான ஒரு கேரக்டரு. பொதுவாக எந்த அநியாயம் கண்டால் என்ன அநியாயத்தை பார்த்தாலும் தட்டி கேட்குறாரு. பட் மாற்றுத்திறனாளிக்கு ஒன்றுன்னா ஒரு ஸ்டெப் மேலே போய் அடிச்சிடறாரு. ஏன்னா அவரே ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறனால அந்த வழி அவருக்கு மட்டும் தான் தெரியுங்கிறத நம்புறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறது அவங்க தங்கச்சிக்கு பிடிக்கல, இது எப்படியாவது நிறுத்தணும், வேண்டாங்கிறது பல தடவை சொல்லியும் அவர் கேட்குறதில்ல. ஒரு நாள் இந்த ஒரு வேலைக்கு சேர்த்து விட்றாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது. அதுக்காக வர்ற கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரோட கோவத்தோட உச்சமே கிட்டத்தட்ட கொலை பண்ணுற லெவலில் தான் இருக்குது. அதை பண்ணி முடித்தாதான் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது.
தப்புக்கு தகுந்த மாதிரி மனசே ஆட்டோமேட்டிக்காக தண்டனையை இதுவாக்கிக்குது அவரோட. ஸோ அதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்தில் 2 பேரை கொள்றாரு. இன்னொருத்தர்னா தேடி தேடி கண்டுபிடிச்சி கிளைமேக்ஸில் என்ன பண்ணுறாருன்றது தான் கதை. இதுக்கான சமுத்திரக்கனி மிஸ்கின் இருக்கு 2 பேரும் ஒரு கேரக்டரில் வராங்க. மிஸ்கின் ஜட்ஜாக வராரு. ரொம்ப சின்ன போர்ஷன் தான் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சமுத்திரக்கனி சின்ன போர்ஷன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஓவராலாக வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், கதை போன விதம், மற்ற கிளைமேக்ஸில் அந்த சின்ன பின்னு மாதிரி ஒன்று மாட்டாங்க. ஸ்பாய்லர்ஸ் நீங்கள் படம் பார்க்கலன்னா நல்ல வரைக்கும் ஸ்பாய்லர்ஸ் சொல்ல ஒரு சீன் கூட எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான். இருந்தாலும் வந்து கிளைமேக்ஸில் இந்த பின்னு மாட்டியிருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து தங்கையாக இருந்தாலும் எவ்வளோ பாசம் அப்படின்னு காட்டுறதுக்காக பாவாடை கிழிஞ்சிருந்ததை கூட அதை பின்னு போட்டு தூக்கிட்டு வர மாதிரி ஒரு சீன். அதாவது ஃபஸ்ட்டு சீனில் ஒரு பிள்ளையாரும் பெரியாரும் தூக்கிட்டு வர்றாரு. பரவாயில்ல என்ன தூக்கிட்டு வர்றாரோ அதை வந்து கிளைமேக்ஸில் வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா சின்ன விஷயம்னாலும் நல்லா இருந்தது. அவர் வந்து தன்னோட வலி வந்து அந்த யாருக்கும் புரியாது அப்படின்னு சொல்கிற அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தார் அருண் விஜய். அதெல்லாம் தாண்டி பாலா படத்தில் வழக்கம் போல் எல்லா படங்களும் பண்ணியிருப்பாங்க. இல்லை டாப்பில் வந்து நந்தா இருந்திருக்கும், சேது, பிதா மகன் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, நான் கடவுள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்த அவனிவன், பரதேசியும் சூப்பர் படம். அவனிவன், அதுக்கப்புறம் வந்து தாரத்தப்பட்ட இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் பெருசாக பேச வரல. வர்மா நமக்கு ரிலீஸே ஆகலை, அது தனியாக ஒரு படமாக போட்டாங்க, அர்ஜுன் ரெட்டி ரீமேக்கு. ஸோ ஓவராலாக வந்து இது ஒரு கம்பேக் ஃபிலிமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஓகே, கம்பேக் ஃபிலிம்னு சொல்லலாம். மேபி அடுத்த படம் இன்னும் எப்படி பண்ணுறாங்க, இதே பேட்டர்னில் பார்க்க முடியுமா நம்மளால் அப்படின்னுன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா 90s ஜென்ரேஷன் மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது ஒன்று, இது ஒன்று. பட் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் காட்டுற சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒருத்தன் வந்து ஒளிஞ்சிருந்து ஒரு பொண்ணை குளிக்கிறத பார்க்குறான் அப்படிங்கும்போது அதை கம்ப்ளீட்டாக ஒரு தடவை காட்டலாம், 2 தடவை 4-5 பேருக்கும் காட்டணுமா அப்படிங்கிற மனசு உறுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ நல்லவன் தான். ஒரு வேளை உறுத்தாமல் அதை வந்து ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தோடு நல்லா இருக்குன்னு பார்த்தா அவனுக்கான கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருக்கிறாரு. பார்க்குறவங்க கண்ணோட்டத்தில் தான் எப்போவுமே பாலா படங்கள் இருக்கும். ஸோ ரொம்ப கொடூரமான கொலைகள் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு படத்துலையும் டிசைனாக எப்படி கொள்றதுன்றத அவர் ரூம் போட்டு யோசிப்பார் என்னன்னு தெரியல. மாரி செல்வராஜ் சொன்னார், அவர் படம் பார்த்துட்டு என்னை வாழ்த்த கூப்பிட்டு ரூமில் தனியாக உட்காந்துருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு தனியாகவே ஃபுல் டே உட்காராரு. ஒய்ஃபும் எழுப்ப குழந்தைலாம் விட்டு போயிட்டாங்கும்போது இவரோட எண்ணங்கள் இந்த மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா கழுவேத்தி மலையில் அப்படியே அறக்க விட்றதாகட்டும், நியூடாக தலைகீழ கட்டி விட்டு எல்லா பீஸெல்லாம் கட் பண்ணி நாய்க்கு போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு எவனுமே யோசிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த தண்டனை அந்த அளவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரானுங்கிறது புரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் வாட்சப்பில் எப்போவுமே பாலா படம் வந்து எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்க்க மாட்டாங்க. நிறையா கேர்ள்ஸ் ஆடியன்ஸ் கிடையாது, ரொம்ப சின்னவங்களாம் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற 2K ஜென்ரேஷன் எப்படின்னு தெரில, பார்ப்பாங்களா என்ன எப்படி பிடிக்குன்றது தெரியல. ஓவராலாக அவருக்கான 20% ஆடியன்ஸ் எப்போவுமே இருக்கும். அவங்களுக்கு இந்த பாலா படம் பிடிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அவங்க இந்த படம்லாம் பிடிச்சிருந்தா இதுவும் கண்டிப்பாக பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன படம் பிடிச்சிருந்ததா என்னங்கிறதையும் உங்கள் மனங்கான் படத்தை பற்றி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை டுவெல் டூ சி யூ டேக் கேர், பாய்.